வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து 10th முடித்தவங்களுக்கு கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு வந்து எந்த எக்ஸாமுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இன்டர்வியூ தான். இன்டர்வியூ அப்போ தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜாபை பற்றி A to Z இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஜாப்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா AA ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 16/4/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து 2 விதமான ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாப் வந்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சி எவ்வளோனா 130 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் வந்து ஹேண்டிமேன் ஆர் ஹேண்டி விமனுக்கான ஜாபு. அதில் வந்து 292 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூலாம் எப்போ நடக்கும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஜாப்க்கு வந்து அதாவது யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் இருக்காங்கள்ல, அதுக்கான இன்டர்வியூ வந்து 2/5/2024 காலையில் 9 to மதியம் 12 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேண்டிமேனுக்கு ஹேண்டி விமனுக்குலாம் வந்து அதுலேருந்து 2 நாள் கழிச்சு, அதாவது 4/5/2024 காலையில் 9 to 12 மணி வரைக்கும் நடக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ எங்கே இருக்குன்னா வந்து நமக்கு வந்து பல்லாவரம் சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் ஆஃபீஸ்க்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் HRD டிபார்ட்மெண்ட் AA யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம்ன்றதை கொடுத்துருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து நியர் தாஜ் கேட்ரிங், அது பக்கத்தில் தான் வந்து இன்டர்வியூ நடக்கிற ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்பை பார்த்தினா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும். இந்தியன் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ், நல்லா போல்டாக அதை மட்டும் காட்டியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்லை, கண்டிப்பாக வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்க யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மஸ்ட் கேரி ஒரிஜினல் வேலிட் HMV வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கிறவங்க தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரி பார்த்தோன்னா 24,900, ஆல்மோஸ்ட் வந்து 25,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் SC/ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட் வந்து 33 வயது வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்டிமேன் அண்ட் ஹேண்டி விமனுக்கு பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றதை கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சால் போதும். அதுக்குன்னு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாக வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்கல. நெக்ஸ்ட்டு நார்மலாக வந்து ஹிந்தி தெரிஞ்சாலும் ஓகே, அப்படி இல்லைனா வந்து நம்மளோட லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி பார்த்தோன்னா 22,530 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து அதே தான், போன ஜாப்க்கு சொன்னால் அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகிரி UR கேட்டகிரியில் இருந்தோன்னா வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகிரியாக இருந்தோன்னா வந்து 31 வயசு வரைக்கும், SC/STயாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட நேச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஹேண்டிமேன் அண்ட் ஹேண்டி விமனுக்கான ஜாப் நேச்சர் பார்த்தோன்னா நமக்கு வந்து கார்கோ லோடிங்கில் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் இருக்கும். அதுலேயும் நமக்கு வந்து ஏர்க்ராஃப்ட்டு, ட்ராலிஸு, கேபின் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ஜாப் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து டிரைவர் ஜாப்க்கு வந்து காரு, ட்ரக்கு இதெல்லாம் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் ஜாபில். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு வந்து ஜாப் வந்து ஷிஃப்ட்டு பேசிஸில் தான் இருக்கும். அதாவது 3 ஷிஃப்ட் இருக்கும், காலையில் மதியம் நைட்டு அப்படின்ற மாதிரி 3 ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து லீவ் வந்து நிறைய கிடைக்கும். CL, ஒரு சிக் லீவு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு வந்து PFும் இருக்கும், அந்த பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே அதாவது அவங்க சொன்ன டேட்டில் இன்டர்வியூக்கு அங்கே வரணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. வரும்போது நம்ம கையில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது DD இருக்கணும். DD வந்து எவ்வளோக்கு எடுத்துருக்கணும்னா 500 rupeesக்கு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு DD எடுக்கணும். அது என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தோம்னா AA டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், மும்பை. இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம DD எடுத்து கையில் வச்சுக்கணும்.
அந்த டிடியை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி கொடுப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கணும். இன்டர்வியூ போகும்போது அங்கே இன்டர்வியூவில் போயிட்டு தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டிடியும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாக்ஸில் நம்ம எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபார்மட் ஆஃப் அப்ளிகேஷன், அதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இதில் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுட்டு அதில் ஒரு சிக்னேச்சர் பண்ணிடணும் ஃபோட்டோவோட சேர்த்து. நெக்ஸ்ட்டு பொசிஷன் அப்ளைட் ஃபார் வந்து நம்ம எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஜாப்க்கான நேமை வந்து அதில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்பரையும் அதில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம் வந்து நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நேம் வித் இனிஷியலோட எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிளேஸ், ஸ்டேட் அண்ட் பர்த், நம்ம வந்து எந்த இடத்துல பிறந்தோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் நம்மளோட நேம் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர், மீதி எல்லாமே வந்து நம்ம கேபிட்டல் ப்ளஸ் ஸ்மால் லெட்டரில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வித் பின்கோடு, அது கூட வந்து ஸ்டேட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அண்ட் வந்து மெயில் ஐடி, இது கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், ஃபீமேலாக மெயிலாக அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா, அன்மேரிடா, விடோவா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன், ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதர் டங் கேட்டிருக்காங்க, நம்மளோட தாய்மொழி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கம்யூனிட்டி என்னவோ அதில் வந்து எக்ஸுன்றது, அந்த பாக்ஸில் எக்ஸுன்றதை போட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸுன்னு போட்டுட்டு உங்களோட கம்யூனிட்டியோட நேமை வந்து சப்காஸ்ட்டுக்கு கீழே எழுதிடணும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, அப்படி இல்லைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் டிக் பண்ணுங்கள், இல்லைனா நோ டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 10th 12th காலேஜ் என்ன படிச்சிருக்கோம், அப்படி இல்லைனா வந்து டிப்ளமோ, ஐடிஐ இதெல்லாம் முடிச்சிருந்தோன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது எந்த யூனிவர்சிட்டியில் முடித்தோம், இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. டியூரேஷன், எத்தனை வருஷம் வந்து நம்ம எந்த டைமில் நம்ம முடித்தோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் அதில் வந்து அது ஃபில் பண்ணணும். அதுலேயும் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்து ரீட் பண்ண தெரியும், அதை வந்து பேச தெரியும், அதை எழுத தெரியும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இப்போ மேபி சில பேருக்கு வந்து இங்கிலீஷில் நல்லா பேச தெரியும், பட் வந்து எழுத தெரியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜான தமிழ் வந்து பேச, எழுத, அப்புறம் வந்து ரீட் பண்ண, இந்த 3மே தெரியும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து 3 இடத்துலையுமே எக்ஸ் மதர் டங்குக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு எழுத மட்டும் தெரியும்னா அதில் ரைட்டுன்ற இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அல்லது பேச மட்டும் தெரிஞ்சதுன்னா ஸ்பீக்குன்ற இடத்துல வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத எழுதுங்க. அப்படி இல்லைனா நெல்லுன்னு அந்த பாக்ஸையே வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ்க்கான நம்பரு, அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இஷ்யூட் பண்ண டேட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான வேலிட் டேட், இது எல்லாத்தையும் வந்து அதில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிடி எடுத்ததுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் டிடிக்கு எடுத்தீங்க, அது வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அந்த டிடிக்கான நம்பரு அப்படின்ற எல்லாத்தையுமே அதில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஜாப் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து டிக்ளரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பிளேஸு, டேட்டு, லாஸ்ட்டாக அவங்களோட சிக்னேச்சர். இதுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க லாஸ்ட்டாக டிக்ளரேஷனில் வந்து டேட் மாத்திரம் வந்து ஃபில் பண்ணாதீங்க. நான் வந்து மேபி இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு கூட டேட்டை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த டேட்டா கூட ஃபில் பண்ண வேண்டியது இருக்கலாம். அதனால் டிக்ளரேஷனில் வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸை மாத்திரம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு கூட போயிட்டு அங்கே எல்லோரும் வந்து எப்படி டேட் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் வந்து டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், அதோட ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரிஜினலையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக ஒரு 20 லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதுக்காக இந்த 20 லிஸ்ட்டில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டும் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அந்த டாக்குமெண்ட்டும் கொண்டு போகணுமானா அது தேவையில்லை. நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அதோட ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் இது எல்லாமே வந்து இன்டர்வியூ அப்போ கொண்டு போகணுன்றதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஜாப்பை பற்றி A to Z இன்ஃபர்மேஷனையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அல்லது இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைனா வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.